ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு DCA ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடிஎஸ் கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கான கான்செப்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிஏ இன்டர் டைரக்ட் டேக்ஸ் வந்து 50 மார்க்ஸ் இருக்குது. அந்த 50 மார்க்ஸ் போர்ஷனில் ஒன் ஆஃப் த சாப்டர் தான் வந்து டிடிஎஸ் இருக்குது. அதோட கான்செப்டை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், நாட் அ ஃபுல் சாப்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு இப்போ என்ன வருதுன்னா, டிடிஎஸ்னால் என்ன? டிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஆக்சுவலினா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, கவர்மெண்ட்டு உங்கள் இன்கம் மேலே டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இயர் எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அட்வான்ஸாக கொஞ்சம் டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேயே வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. அது பேர் தான் வந்து டிடிஎஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு 50,000 பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் டைரெக்டாக அந்த கம்பெனி 50,000 உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அமௌண்ட்டை டேக்ஸாக டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அண்ட் டிடக்ட் பண்ண அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் டெபாசிட் பண்ணிருவாங்க. அதாவது கம்பெனி வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டிடக்ட் பண்ண டேக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் உங்கள் கைக்கு அனுப்புவாங்க. அந்த டிடக்ட் பண்ணுற அமௌண்ட்டை தான் வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டிடிஎஸ் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிடிஎஸ் கான்செப்ட்லேயே ஓவரால் 3 பீப்பிள் வருவாங்க. 3 பர்சன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் டிடக்டார், இன்னொருத்தர் கவர்மெண்ட்டு, தென் டிடக்டி. டிடக்டாருன்றவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேயர்ன்னு சொல்லுவோம். டிடக்டி வந்து பேயி. டிடக்ட் என்னென்னா அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறது வர இன்கமில் தான் வந்து டேக்ஸை டிடக்ட் பண்ணுறாங்க. அதை யார் டிடக்ட் பண்ணுறது? டிடக்ட் பண்ணுறவங்க யார்? பேயர். அதாவது டிடக்டார் தான் அந்த இன்கம்மை டிடக்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட். பேயர் மேக்ஸ் த பேமெண்ட் ஃபார் த பேயி ஃபார் அது கூட்ஸாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், கமிஷன் வாட்டெவர் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் யார் வந்து டேக்ஸை டிடக்ட் பண்ணுவாங்க? டிடக்டார். அதாவது பேயர் தான் வந்து டேக்ஸை டிடக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் டிடக்ஷனில் இருக்கும். பேயர் டிடக்ட் சிடிஎஸ் ஆஸ் பர் த அப்ளிகபிள் ரேட் அண்டர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இப்போது ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஒரு டிடிஎஸ் செக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது. அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டெபாசிட். இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, டிடக்டார் வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம். யாரோடைய இன்கம்க்கு? டிடக்டியோட இன்கம்லேருந்து அதில் ஒரு போர்ஷனை வந்து டேக்ஸாக டிடக்ட் பண்ணி கம்பெனி அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்களா? கிடையாது. யாருக்கு கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டெபாசிட் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு டிடிஎஸ் கிரெடிட். டிடிஎஸ் கிரெடிட் வந்து எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 26 ஏஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். 26 ஏஎஸ் வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நீங்கள் பார்த்தா தெரியும். 26 ஏஎஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதில் எவ்வளோ அமௌண்ட் அந்த வருஷத்தில் டிடிஎஸ்ஸாக டிடக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு அண்டர் எந்த செக்ஷனில் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே உங்களுக்கு அதில் டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுதான் வந்து ஓவரால் இருக்கிற கான்செப்ட். இப்போது எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிடக்ஷனில் வந்து பார்ப்போம். இப்போ டிடக்ஷன் இங்கே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டை தான் சொல்கிறேன். டிடக்ஷனோட கான்செப்ட். சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து 10,000 ருபீஸ் வந்து 10,000 இல்லை 60,000 வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆஸ் பர் இது வந்து நான் ஒன் ஆஃப் த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் வந்து 194 ஜேபின்ற செக்ஷனில் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. யார் பிடிப்பா? டிடக்டார் பிடிப்பாங்க. மோர் தென் 15,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் 10% வந்து டிடிஎஸ் நம்ம டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 60,000ல் 10%னா 6,000 டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேயோட இன்கம்லேருந்து பேயோட இன்கம் என்ன? டிடக்டியோட இன்கம் 60,000. அதில் 10% டிடிஎஸ் பிடிச்சாங்கன்னா 6,000. யார் அந்த டிடிஎஸை பிடிக்கிறாங்க? டிடக்டார் பிடிக்கிறாங்க. இப்போ அந்த 6,000 டிடக்டார் என்ன பண்ணுவாங்க? அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கிட்ட டெபாசிட் பண்ணிடுவாங்க. இப்போ தான் டெபாசிட் ஸ்டெப் வருது, தேர்ட் ஸ்டெப்பாக. இப்போ டிடக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணிட்டாங்க. எப்போ வேணாலும் டெபாசிட் பண்ணலாமா? கிடையாது. டியூ டேட் இருக்குது. அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பெனால்ட்டி வரும், இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீஸ் இது எல்லாமே அப்ளை ஆகும். ஸ்டெப் 4 தான் வந்து டிடிஎஸ் கிரெடிட்னு இருக்குது. கிரெடிட்னா என்னென்னா, இப்போ டிடக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட் வந்து உங்கள் ஃபார்ம் 26 ஏஎஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள்
நீங்க வந்து இந்த வருஷம் ஐடி ஃபைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 25, 26க்கு வந்து இப்ப நீங்க ஐடி ஃபைல் பண்ண போறீங்க. நீங்க வந்து உங்களோட இன்கம் கம்ப்யூட்டேஷன், டாக்ஸ் இப்போ வந்து ஃபைனலா வந்து எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணணும் என்ன எல்லாம் கம்ப்யூட் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க கம்ப்யூட் பண்ணதுல பார்த்தா ஒரு 60,000 வந்து நீங்க வந்து டாக்ஸ் பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது வருதுன்னு வச்சுக்கோங்க. பட் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, ஆல்ரெடி அந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஓவரால் டிடிஎஸ்ஸாவே எவ்வளோ கட்டிட்டீங்கன்னா, 70,000 நீங்க டிடிஎஸ்ஸே கட்டியிருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஐடிஆர் நீங்க ஃபைல் பண்ணும்போத, கம்ப்யூட் பண்றப்போ 60,000 நீங்க கட்டணும்னு வருது. பட் நீங்க அந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 70,000 கிட்ட உங்களுக்கு டிடிஎஸ்ஸாவே புடிச்சிருக்காங்க. அப்ப மறுபடியும் நான் 60,000 பேமெண்ட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த 60,000 வந்து மைனஸ் ஆயிடும். ஏன்னா டிடிஎஸ் அங்க ஆல்ரெடி இருக்கு. இப்ப பேலன்ஸ் வந்து 70,000 உங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா? டிடிஎஸ் புடிச்சது 70,000 இருக்கு. அதுல 60,000 இப்ப நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அப்ப இப்ப நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அந்த 10,000 உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபினான்ஷியல் இயர் 25, 26லே வந்து பேலன்ஸ் வந்து டிடிஎஸ் அமௌண்ட் உங்களுக்கு புடிச்சது இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிடும். அதுதான் வந்து டிடிஎஸ் கிரெடிட். அந்த அமௌண்ட்ட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது ரீஃபண்டா எடுத்துக்கலாம். அதான் நம்ம வந்து ரீஃபண்டுன்னு சொல்லுவோம். அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ஐடி ரீஃபண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் வந்து ஓவரால் கான்செப்ட். இது அப்கமிங் வீடியோஸ்ல நீங்க போகும்போது ஒரு ஒரு செக்ஷனுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கணும், அதுக்கு லிமிட் என்ன, எல்லாருக்குமே டிடிஎஸ் அப்ளிகபிளா அது எல்லாமே நீங்க அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு கொஸ்டின் வரலாம். எக்ஸாம்பிள் ஆ ஏன் வந்து கவர்மெண்ட் டிடிஎஸ் டிடக்ட் பண்றாங்க? கவர்மெண்ட் ஏன் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுது? அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் பண்றாங்க. டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக. ஒரு ஸ்டெடியான ரெவென்யூ வந்து ஃப்ளோ ஆகணும். அந்த பர்ப்பஸ்க்காக. அதுக்கப்புறம் டாக்ஸ் பேயருக்கு கொஞ்சம் ஈஸி ஃபார்மேட்ல இருக்கணும்னு. இப்போ ஒன் பை ஒன் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இப்ப அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன்லாம் பண்றாங்க இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் அமௌண்ட் ரெகுலரா வரணும். இயர் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான். இப்ப இயர் எண்ட்ல வெயிட் பண்ணா நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா? கவர்மெண்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ரோடு போடணும், நெக்ஸ்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த மாதிரி நெறையா இருக்கு. இப்ப நம்ம இயர் எண்ட்ல டாக்ஸ் கட்டி, அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா இயரும் அப்படி இருக்கணுன்ற நெசசிட்டி இருக்கக்கூடாது. அந்த ஒரு பர்ப்பஸ்க்காக தான் முன்னாடியே இந்த டிடிஎஸ் கான்செப்ட், அட்வான்ஸ் டாக்ஸ் கான்செப்ட் எல்லாம் ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸா வந்துச்சுன்னா, அவங்க அந்த இயர்ல ரன் பண்றதுக்கு எக்கனாமிக்கலி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றது தான். நெக்ஸ்ட் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக. இப்ப பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸ் அவாய்ட் பண்ண சான்ஸ் வந்து குறையும். இந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா. ஏன்னா இயர் எண்ட்ல பண்ணும்போது அட்ஜஸ்ட்மென்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ அமௌண்ட் மட்டும் காமிச்சு, இன்கம் கம்மியா காமிக்கிறது, இந்த மாதிரியான நெறைய இது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா, இப்போ இந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் இந்த மாதிரி ஒரு ரேட்டோ, இல்ல ஒரு லிமிட்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, அதெல்லாம் வந்து டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்கான சான்சஸ் குறையும். நெக்ஸ்ட்டு ஸ்டெடியான ஒரு ரெவென்யூ ஃப்ளோ கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட்டுக்கு கன்டினியூஸா வந்து ஒரு ஃபண்ட் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு டாக்ஸ் பேயருக்கு வந்து ஈஸி. பிகாஸ் ஆல்ரெடி டாக்ஸ் டிடக்ட் ஆயிருக்கும். இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது டாக்ஸ் பர்டன் கொஞ்சம் ஈஸியாகும். இயர் எண்ட்ல வந்து இவ்வளோ டாக்ஸ் கட்டணுமா, அவ்வளோ டாக்ஸ் கட்டணுமான்னு இல்லாம, ஆல்ரெடி நம்ம அட்வான்ஸ் டாக்ஸோ, டிடிஎஸோ, டிசிஎஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருந்தோம்னா, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி நமக்கு இயர் எண்ட்ல ஒரு பர்டன் இல்லாம இருக்கும். ஸோ இந்த 4 பர்ப்பஸ்க்காக தான் வந்து கவர்மெண்ட் டிடிஎஸ் டிடக்ட் பண்றாங்க. இப்ப காமனான எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, சேலரி பேமெண்ட்ஸ்னா செக்ஷன் 192ல டிடிஎஸ் பிடிப்பாங்க. ரெண்ட் பேமெண்ட்ஸ்னா 194 ஐபிலாம் இருக்கு. ப்ரொஃபஷனல் ஃபீஸ்னா 194 ஜேபி. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு 193, 194 கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ்க்கு 194 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மேஜரா நடக்கக்கூட பிராக்டிகல் சிச்சுவேஷன்ல நடக்கக்கூட ரிப்பீட்டடான டிடிஎஸ் டிடக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும் இந்த செக்ஷன்ஸ்ல. இப்ப சேலரி பேமெண்ட்டுன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு சேலரி குடுக்கும்போது டிடிஎஸ டிடக்ட் பண்ணிட்டு குடுப்பாங்க. இப்ப ரெண்ட் பேமெண்ட்டுன்னு வரும்போது, ஹை ரெண்ட் பேமெண்ட் பண்ணும்போது, ரெண்ட் மேலயும் டிடிஎஸ் அப்ளை ஆகும். இது அந்தந்த செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். ப்ரொஃபஷனல் ஃபீஸ் வரும்போது, இப்போ சிஏ, லாயரு, அப்புறம் வேற யாரு கன்சல்டன்ட் இவங்கலாம் வந்து ப்ரொஃபஷனல் ஃபீஸ் குடுக்கும்போது, அதில ஒரு டிடிஎஸ பிடிச்சிட்டு குடுப்பாங்க.
சர்டன் பெர்சன்டேஜ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரும்போது இந்த லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் மேல இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது, அதில வந்து ஒரு சில டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் பேமெண்ட், ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்லாம் வரும்போது, அதில கொஞ்சம் டிடிஎஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ, இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஒரு அப்ளிகபிலிட்டி இருக்கு. அது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்க போறோம். இப்போ இங்க ஒரு இம்பார்ட்டன்ட்டான மித்து வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். டிடிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது நீங்க ஆல்ரெடி பே பண்ண வேண்டிய டாக்ஸ தான் அட்வான்ஸ்ல டிடக்ட் பண்றாங்க. அவ்வளோதானே தவிர, டிடிஎஸ் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கட்டுற டாக்ஸு கிடையாது. இது வந்து ஒரு மித். ஸோ, இத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இப்போ டிடிஎஸ்னா அந்த அவங்களோட சோர்ஸ்லயே டிடக்ட் பண்ற ஒரு டாக்ஸு. பேமெண்ட் பண்ணும்போதே கொஞ்சம் அமௌண்ட்ட டிடக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. யாரு? டிடக்டார். அதாவது பேயர் வந்து கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க. அண்ட் லேட்டர் டிடக்டிவ் வந்து அந்த டாக்ஸ வந்து கிரெடிட்டா வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ டிடிஎஸ் கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு ஓவர்வியூவாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க் யூ. சைனிங் ஆஃப் ஹியர்.